பலாங்குடை, இலுக்க மற்றும் எந்தக்கிளையாய கிராமங்களை இணைக்கும் பெட்டி பாலம். அந்த பாலத்தின் தற்போதைய நிலைமை குறித்து ஆராய்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் அண்மையில் அங்கு சென்றிருந்தனர். ஆற்றை கடப்பதற்காக இந்த ஊர் மக்கள் மேற்கொள்ளும் இந்த முயற்சி மிகவும் ஆபத்தானது. இரண்டு மாவட்டங்களில் அமைந்துள்ள பலாங்குடை மற்றும் தனமன்வில பிரதேச செயலகங்களின் எல்லையாக பலவே ஆறு அமைந்துள்ளது. இந்த பிரதேச மக்கள் பலவே ஆற்றை கடக்கும் விதம் வியப்புக்குரியது. இரத்தினபுரி மாவட்டத்திற்கு சொந்தமான இலுக்க பிரதேசத்தையும் மொனராகலை மாவட்டத்திற்கு சொந்தமான எந்தகலையாய பிரதேசத்தையும் இணைக்கும் கருவியாக செயற்படுவது இந்த பொருளே. ரத்தினபுரி மற்றும் மொனராகலை ஆகிய இரண்டு மாவட்டங்களையும் சேர்ந்த பல கிராமங்களின் மக்களுக்கு இது மிகவும் குறுகிய வீதியாகும். இவ்வாறு ஆற்றை கடக்காவிட்டால் அவர்கள் மேலும் 15 மைல்கள் பயணிக்க நேரிடும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. பாடசாலை மாணவர்கள் மாத்திரமல்லாது அரச ஊழியர்களும் பலவே ஆற்றை கடந்து செல்லும் காட்சிகள் நமது கேமராக்களில் பதிவாகின. இந்த பயணம் மிகவும் ஆபத்தானது என்ற போதிலும் மாற்று வழிகள் இல்லாததால் மக்கள் இதற்கு பழக்கப்பட்டுள்ளனர். කොච්චර කාලෙකින්ද මෙහෙම ඒකට යන්නේ? මේක ඉතින් මේකට ආපු දවස් ඉඳලා මේ පැත්තට වැඩි යන්නේ මේකෙන් තමයි. දවසකට කී දෙනෙක් විතර යනවද මෙතන? දවසකට කිව්වොත් නම් දන්නේ නැහැ ඒක දැකියා කාර්යය තමයි. ඔව්. වාහන විතර ඒකට කරගන්න බැරි. வாகனம் ஒன்று பயணிக்கக்கூடியவாறு இங்கு பாலம் நிர்மாணிக்கப்பட்டால் பலருக்கு பல வகையில் நன்மை கிட்டும். இது வருமானம் வரக்கூடிய பகுதி. வாகனம் ஒன்று பயணிக்கும் என்றால் நாட்டிற்கு வருமானம் அல்லவா? මේකට මෙහෙල්ලගේ වල නතර වෙලා හිටියා. පෙර ළමයි කියන්නේ බැරි වුණා. මේ භාගය. මේකේ වතුර මීට වඩා වැඩි වෙනවද ගානේ? වැඩි වෙනවා මේ මෙතන මෙහාට එක්කිනවා. මේකේ. ඉස්කෝල ළමයි කී දෙනෙක් විතර යනවද මේක සමන්? 50ක් විතර යනවා. ඉස්කෝල දෙකකට යනවානේ. ඉස්කෝල දෙකකට. ගාමන්ගේ දා ගල්පති ආයයි දෙකට යනවා. මේ අනතුරු එහෙම වෙලා නැද්ද? ආ ඒවන. ඔය මගේ අතට වෙච්චිදී. ඔය පෙට්ටියට අහුවෙලා பெட்டி பாலத்தில் பயணிப்போர் தினந்தோறும் அனுபவிக்கும் கசப்பான அனுபவங்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரையும் விட்டு வைக்கவில்லை. வாழ்வதற்கு சிறந்த இடம் என்று கூறுகின்றனர். எங்களுக்கு தான் பாதிப்பு. பொருட்களின் விலை உயர்வை பாருங்கள். இந்த பெட்டியின் மூலம் பொருட்களை கொண்டு செல்ல முடியுமா? யாரை குறை கூறுவது என எனக்கு தெரியாது. இந்த பாலத்தை நிர்மாணித்து தருமாறு நாம் கூறுகின்றோம். வேறு எதுவும் தேவையில்லை.